அவன் பேரு டில்லி. Hi guys, welcome back to my channel. நம்ம சேனலில் வந்து 30 days 50k சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து டே 25. டைம் பார்த்திங்கன்னா 8:50 ஆகிடுச்சு. நம்ம போக வந்து கேஸ் இல்லை. நம்ம போயிட்டு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 1/2 hour ஆகிடும். 9:30 கிட்டத்தட்ட ஆகிடும். எவ்வளோ கேஸ் போடுறோம், எவ்வளோ தூரம் ஓட்டுறோம், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், எத்தனை மணிக்கு முடிக்கிறோம், என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, இதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக வரும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வீடியோ போடுறேன். ஓகே, பாய். நண்பர்களே, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஹெச்பி பெட்ரோல் பங்க் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:27, 1/2 hour மேலே ஆகிடுச்சு. வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்னும் ஆட்டோ என்ன இருக்குது. எத்தனை ஆட்டோன்னா ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ஒரு 10 ஆட்டோக்கு மேலே இருக்குது. கார் வந்து ஒரு 4-5 கார் தான் இருக்குது. போடவே இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. பாருங்க, தான் லோடு வண்டி. இந்த வண்டியிலேருந்து தான் அதுக்கு மாறும். கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுலேருந்து தான் நமக்கு போடுவாங்க. லோடு இறங்கி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 1/2 hour ஆகிடுச்சு. இன்னுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன பண்ணுறது? இந்தமாரிலாம் வெயிட் பண்ணி கேஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க முடியும். என்ன பண்ணுறது? நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்கன்னா இப்போ ஆட்டோ ஓட்டுறாங்க, நல்லா ஜாலியாக சம்பாதிப்பாங்க அப்படின்னு. டெய்லியும் ஒரே மாரி இருக்காது. ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா வந்த உடனே போட்டுன்னு போயிடலாம். ஆட்டோலாம் எதுவும் இருக்குது. ஒரு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் சரி, ஓகே, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு தான் போட முடியுது அப்படின்னு. நண்பர்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பிளேயில் தான் இருக்கேன். காலையில் கேஸ் போட மட்டும் பண்ணது. கரெக்டாக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோமா, எவ்வளோ நேரம் பொறுத்து கேஸ் போட்டோன்னா கரெக்டாக 2 மணி நேரம் ஆச்சு. 11 மணிக்கு தான் கேஸ் போட்டோம். போட்டோடனே ஆர்டர்லாம் வந்துச்சு. சரி, அதனால் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக ஆர்டர் வந்துனே இருந்துச்சு. சவாரி அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:21 ஆகுது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 மேலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டணும். ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து வந்தால அப்போ வந்து சார்ஜ் ஒயர் மாற்றி எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சவாரி தாம்பரம் போயிட்டு, தாம்பரத்துலேருந்து சும்மா வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா நம்ம ஃபோன் கோலாக ஃபோன் ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். 20 வந்துட்டாலே தானாகவே. இது வேறு ரீல்ஸ், நான் அதை பார்க்காதே பேசிகிட்டு இருக்கேன். அந்த சவுண்டு வேறு கேட்கும். அதை சார்ஜ் ஒயரை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நார்மல் பெண்ணு, நம்மள்ட்ட வந்து C டைப் பெண்ணு. திரும்பியும் தாம்பரத்து பட்டு சவாரி போனேன் 11 மணிக்கு. போயிட்டு வர்றதுக்கு இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் ஒயர் எடுத்து ரிட்டன் அப்படியே வந்துட்டு, நம்ம 2 ஒயரும் வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன ஒயர்னு பார்க்காதே எடுத்துன்னு வந்துட்டேன். இதோட 2 டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டைமு, இது 2வது டைமு. வேறு எதனா கலரில் ஒயர் வாங்கி வைக்கணும். அதுக்கடுத்தது இன்னொன்று என்னன்னா, பல்லாவரத்துலேருந்து இங்கே மயிலாப்பூர்னு தான் நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை. பல்லாவரத்தில் மயிலாப்பூர் கரெக்டாக 18 கிலோமீட்டர் 50 நிமிஷம் காட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ட்ராவல் காட்டுச்சு. அவன் வந்து சீக்கிரமாக போகணும் அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். 50 நிமிஷம் ட்ராவலில் வந்து 29 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டோம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட்டின்னு வந்துட்டோம். அவங்களுக்கு டைம் சேவ் ஆகிடுச்சு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 285. கரெக்டாக அவங்க 285 தான் தராங்க. நம்ம அவங்க சொல்கிறக்கோசரம் ஃபாஸ்ட்டாக நம்ம வண்டியை ஓட்டிட்டோம். திடீர்னு வேணால் பிரேக் போடுவோம், நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம அவங்க நேரத்தை மிச்சம் பண்ண பார்க்குறோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட, 20 ரூபா 30 ரூபா இல்லை, 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரல. நானும் எதுவும் கேட்டுக்கல. மனசில் வச்சுட்டு சரி, நெக்ஸ்ட் டைம் யாருன்னா அதுமாரி சொன்னாங்கன்னா, நம்ம ரூல்ஸ் இருக்குல்ல, 40 தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குல்ல, 40லே போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் தரணும். ஆப்பிள் புக் பண்ணுறாங்க, இந்த அமௌண்ட்டு 285னா 285 தான் தராங்க. நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, 40 தான் போகணும் அப்படின்னு. நம்மளும் 40லே போகலாம். அவங்க லேட்டானால் அது நமக்கு இப்போ எதுவும் பொறுப்பு இல்லை. அவங்க சீக்கிரமாக போயிருக்கணும், சீக்கிரமாக புக் பண்ணி வந்திருக்கணும். நெக்ஸ்ட் டைம் அதான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நம்ம கேட்டாலும் தர போகிறது இல்லை. நம்ம ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஏன்னா அவங்க அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு திடீர்னு எவனா குறுக்கில் வந்துட்டானா, இல்லை திடீர்னு எவனா சடன் பிரேக் இல்லை நாய்கை குறுக்க வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்த வச்சு தான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்ம மேலே தான் வந்துடும். கஸ்டமர் போக சொன்ன வச்சு தான் நம்ம போகணுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இனிமேல் 40 தான் யார் வந்தாலும். நான் தனியாக போனால் அது நான் ஃபாஸ்ட்டாக போய்ப்பேன். அது என்னுடைய ஓன் ரிஸ்க்கு. ஏன்னா நான் மட்டும் போகிறேன், என் வண்டி எப்படி வேணால் போய்ப்பேன். அதுவும் கூட்டமாக இருக்கிற இடத்துலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன். காலியாக இருக்க ரோடு அந்த இடத்துல போவாங்க, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவேன். ஒரு 50, 60 அந்தமாரி போவேன் ஹைவேலாம். மற்ற இடத்துலலாம் 30, 40, 45, 50 அந்தக்குள்ளே தான் போவேன். இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இது சொல்லாமல் இருந்தால் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி என்னடா இது, அவங்க ஃபாஸ்ட்டாக போக சொன்னாங்க, அதே அமௌண்ட் தந்தாங்க அப்படின்னு மண்டைக்குள்ளே போட்டு பயப்பிட்டே இருப்பேன். இப்போ சொல்லிட்டுனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போயே கொஞ்சம் சிரிப்பு வருது. சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம், ஈவினிங்காக பார்க்கலாம். நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் மெட்ரோ கொஞ்சம் முன்னாடி மெயின் ரோட்டில் தான் இருக்கோம். நம்ம ஆட்டோ ஏதோ அங்கே இருக்குது. சரி, சும்மா என்ன, சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? வைட் ஆங்கிள் போட்டதால் ரொம்ப தூரமாக தெரியுற மாதிரி தெரியும். பில்டிங் வந்து நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னியன் படத்தில் ஃபைட் சீன் வரும் மோஸ்ட்லி எகிரி வருவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுது. பட்டு தெரியல அந்த பில்டிங்காக. நான் உங்களுக்கு டென்ஷனாக சொல்லுங்கள். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா மதியம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி ஆகிற மாதிரி இருக்குது. அதனாலே ஒரு மாதிரி சரி டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் டைம் பார்த்தா 3 தான் ஆகுது. நான் காட்டுறேன் இருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:36 தான் ஆகுது. இந்த டைம்லாம் வெயில் அடிக்கும். வெயில் 5 மணி 6 மணி இல்லாமல் வெயில் அடிக்கும். நேற்றுலாம் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருக்குது. பட் சவாரியை வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் வரல. பேசுறதே கேட்குமான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக பைக்லாம் போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, வந்து ஈவினிங் சந்திப்போம். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆகுது. நம்ம வந்து 7 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் என்னடா பண்ணியிருந்துன்னு பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஒரு சவாரி. வீட்டில் வந்து அதான் வீட்டுக்கு வரவே ஒரு 7:20 அந்தமாரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 4-5 மூட்டைங்க அந்த லோடு தான் வந்திருக்கோம். இப்போ டைம் 9 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏற்றுறதுக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து ரேபிட்டோவில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பார்த்துறேன். ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 1529 ரவுண்டாக 1600 வச்சுக்கலாம். இது ஒரு 300, 1600, ஒரு 300, 1900 ரூபாய் இன்றைக்கி கணக்கு. நம்ம அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஓகே, நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஓலா யூபர் ரெண்டுத்துலேயும் எடுக்கலை. ரேபிட்டோ மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். 1589, ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா போட்டுருப்பாங்க. ரவுண்டாக 1600 வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சவாரி வந்து கை சவாரி. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா. ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 1900. அதில் மைனஸ் 400 போயிடுச்சுன்னா 1500. ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்டில் 1500 மைனஸ் போயிடுச்சுன்னா மீதி வந்து 8023 ரூபா தான் இருக்குது. நம்ம வந்து 9 to 9 ஓட்டணும். 147 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நம்ம சேனலுக்கு எவ்வளோ இருப்பது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஸோ மச் ஆல்.